சர்வதேச கஞ்சா கடத்தல் தலைவன் திருச்சியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் வழங்கிட கேட்கலாம். சோலமன், இவருடைய பின்னணி என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் சென்னையில விமான நிலையத்துல மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழகத்துல நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஒரு லாரியை சோதனை செய்திருக்கிறார்கள் மறித்து. அந்த லாரியில மொத்தம் 661 கிலோ கஞ்சாவானது பறிமுதல் செய்யப்பட்டது. அதிக அளவில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதால இது குறித்து உடனடியாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து இதற்கு பின்புலமாக யார் யாரெல்லாம் இருந்தனர் என்பது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்குல முக்கிய நபராக பார்க்கக்கூடிய ராமதாஸ் என்கிற கருப்பு பாண்டி என்பவர் தான் இந்த போதைப் பொருள்ல மூளையாக செயல்பட்டதும், அவரை இந்த பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவை இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டிருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்த வழக்குல தொடர்ச்சியாக பலர் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இந்த முக்கிய நபராக பார்க்கக்கூடிய இந்த கருப்பு பாண்டி என்பவர் தலைமறைவாக இருந்து வந்திருக்கிறார். குறிப்பாக வெளிநாட்டுல தான் பல பகுதிகளில் அவர் தலைமறைவாக இருந்து வந்திருக்கக்கூடிய நிலையில தான் தற்போது சென்னை திருச்சி விமான நிலையத்துல வைத்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்குல தொடர்புடைய மற்றவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்ற நிலையில இந்த ராமதாஸ் மற்றும் கடந்த சில ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்திருக்கிறார். விசாரணையில இந்த ராமதாஸ் என்பவர் சிங்கப்பூர்ல இருப்பது கண்டறியப்பட்டது. இந்தியா திரும்பக்கூடிய தகவலை உறுதி செய்த நிலையில தற்போது திருச்சி விமான நிலையத்தில் வைத்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இவர் எந்தெந்த வழக்குல எல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்தான தகவலை சேகரிக்கக்கூடிய பணியில மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். நன்றி சோலமன். சர்வதேச கஞ்சா கடத்தல் தலைவன் ராமதாஸ் என்கிற கருப்ப பாண்டி திருச்சியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்தோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.